மக்கள் சந்திப்பை தடைப்படுத்த வேண்டும், போதுமான அளவிலே கூட்டம் கூடாமல் தடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு கடைசி நிமிடத்திலே தான் எங்களுக்கு திருச்சி மாநகர ஆணையாளர் எங்களுக்கு அனுமதி அளித்திருந்தார். அதை தாண்டி திருச்சியில் மிகவும் பின்தங்கிக்கக்கூடிய காவிரி டெல்டா மாவட்டத்தினுடைய தஞ்சாவூர், அரியலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட திருச்சியை சார்ந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் லட்சக்கணக்கிலே கூடினார்கள். இதுவரை திருச்சி இப்படி ஒரு திருப்புமுனையான ஒரு பிரச்சாரத்தை எதிர்பார்க்கவில்லை என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியை வெளியிட்டது. ஆனால் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், எங்கள் அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் காவலிலோ அல்லது மாவட்ட காவல் அலுவலர்களிடத்திலோ கொண்டு போய் சென்று அனுமதி கேட்டால் எங்களுக்கு உரிய முறையிலே அவர்கள் கொடுப்பதில்லை. முடிந்த அளவிற்கு எங்களுடைய கட்சிக்காரர்களை, மாவட்ட செயலாளர்களை, ஒன்றிய செயலாளர்களை அணைய வைத்து கடைசி நிமிடத்திலே தான் கொடுக்கிறார்கள். ஆனால் மற்ற பல கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியாக இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் ரோட் ஷோ நடத்துவதற்கு, அந்த வாகனங்களிலே கட்சி தொண்டர்களை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு அனைத்து விதமான உரிய நிபந்தனைகளை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அவர்களுக்கு ஆணை கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் என்று சொன்னாலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட காவல் அவை தலைவர்கள் அனைவரும், ஆணையாளர்கள் அனைவரும் எங்களுடைய மனுவை உடனடியாக பரிசீலிப்பதில்லை, வேண்டுமென்றே காலத்தாழ்த்தி வருகிறார்கள். ஆகவே எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கடந்த வாரம் தமிழக காவல்துறையுடைய தலைவரை சந்தித்து மனுவை அளித்திருந்தார். அதில் 13/9/2025 திருச்சியிலே தொடங்கி 20/12/2025 வரை தமிழ்நாட்டினுடைய 8 தெற்கு 16 கோணங்களில் மக்களை சந்திப்பதற்கு எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துவதற்கு உரிய அனுமதி கேட்டு மனு கொடுத்திருந்தார். ஆகவே இவர்களை பரிசீலனை செய்து கொண்டு காவல்துறையினர் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் எப்படி நிபந்தனைகளை கொடுக்கிறீர்களோ, எப்படி அனுமதி கொடுக்கிறீர்களோ, அதே முறையில் எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். அது நாளை விசாரணைக்கு வருகிறது. அப்படியே சார் இன்று காலையில் நாங்கள் நீதியரசர் ஐயா சதீஷ்குமார் அவர்களுடைய அமர்வில் போய் சென்று முறையிட்டோம். அவர்கள் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரியை போஸ்ட் செய்யுமாறு இன்று காலையில் நாங்கள் நீதியரசர் சதீஷ்குமார்களுடைய அமர்வில் சென்று எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தோம். அவர்கள் நாளை இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி நாளை விசாரணைக்கு வருகிறது. அப்படியே